அவன் நடக்கும் பாதை சோழ நாட்டின் எதிர்காலம். அவன் வாள் மட்டும் ஒளிரல, அவன் கண்களில் இருக்கிற சத்தியமும் ஒளிருது. சோழ நாட்டுக்கு இனி பயமே இல்லை. அவனுக்கு வலி வந்தது உடம்புக்கு இல்லை, சோழ நாட்டின் சிம்மாசனத்துக்கே. இந்த மூச்சு நின்றா எல்லாம் நின்று போகும். வாள் எடுக்கிறவன் வீரன், வாளை அடக்கிறவன் அரசன். அருள்மொழி வாளையும் கட்டுப்படுத்தும் சோழன். இந்த மக்கள் அவனை அரசனோன்னு பார்க்கல, கடவுளோட ஆசீர்வாதம்னு பார்க்கறாங்க. அதுதான் அருள்மொழிவர்மன். வீரத்தை பேசுறவன் நிறைய, ஆனா வீரத்தை நம்ப வைக்கிறவன் ஒருத்தன்தான். அவன் பெயர் அருள்மொழிவர்மன். கடவுளை வணங்குறவன் எல்லாரும் பக்தன், ஆனா தேவனுக்கு கூட வலிமை தருறவன் அருள்மொழிவர்மன். கடல் சத்தம் கேட்டா பயப்பட வேண்டாம், ஆனா சோழன் சத்தம் கேட்டா எதிரி ஓட வேணும். அதுதான் சோழத்தின் எழுச்சி. செம்பியன் மாதேவியின் ஆசீர்வாதம், மூத்த தலைமுறையின் கண்ணீர் இந்த இளவரசனின் நெஞ்சில் உறங்குது. அரசர் சொல்ற வார்த்தைக்கு எல்லாம் தலை வணங்கும், ஆனா அருள்மொழி சொன்னா சோழத்தின் விதியே எழுதப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.